ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க தேங்காய் சாப்பாடுங்க. தேங்காய் சாப்பாடு நம்ம பண்ணலாங்க. அதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. அவங்கவுங்க ஆயில் ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாங்க. நான் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுறேங்க. நம்ம இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. கடலப்பருப்பு அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க. பாசிப்பருப்போ வெள்ளை உளுந்து பருப்போ போட்டுக்கலாங்க. இப்போ இது நல்லா பொரியிட்டுங்க. இப்போ இது நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுக்கலாங்க. அப்படியே ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாங்க. அப்படியே 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாங்க. 2 கருவேப்பிலை போட்டுடலாங்க. இதை நல்லா வதக்கி விடலாங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, தேங்காய் ஒரு 1/4 மூடி எடுத்து நான் பல்ஸில் போட்டு வச்சுருக்கேங்க. இதை அப்படியே போட்டுக்கலாங்க. இதை நல்லா வதக்கி விடலாங்க. சூப்பராக இருக்குங்க தேங்காய் சாப்பாடு. ஈஸிங்க, செய்கிறது ஈஸி தாங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சாப்பாடு செஞ்சு ஆற வச்சுருக்கேங்க. இதை அப்படியே போட்டுக்கலாங்க. போட்டுட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா பிரட்டி விடலாங்க. சாப்பாடு நல்லா வடித்து ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா சீக்கிரம் பண்ணிடலாங்க. இதில் முந்திரி பருப்பு போடுறதுனால போட்டுக்கலாங்க, நெடக்கல்ல போடுறதுனாலும் போட்டுக்கலாங்க. அவங்கவுங்க விருப்பம் தாங்க. ஆயில் வேணால் ஆயில் ஊற்றிக்கலாம், நெய் வேணால் நெய் ஊற்றிக்கலாம். சூப்பராக தேங்காய் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா தண்ணி கம்மியாக வச்சு சாப்பாடு வடிச்சுக்கணுங்க. குக்கரில் வைக்கிறதுனால வச்சுக்கலாம், வடிக்கிறதுனால வடிச்சுக்கலாங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாங்க தேங்காய் சாப்பாடை. சூப்பராக இருக்குங்க. நான் போட்டிருந்த அந்த தேங்காய் பூவோட அளவு, உப்போட அளவு, அந்த காரம் வரமிளகாவோட அளவு எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குங்க. இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வறுவல் வச்சுக்கலாம், அல்லது முட்டை ஃப்ரை வச்சுக்கலாம், சில்லி சிக்கன் வச்சுக்கலாம். நம்ம எது வேணுமோ வச்சுக்கலாங்க. நல்லா இருக்குங்க. வெரைட்டி ரைஸ், முந்திரி பருப்பு போட்டாலும் நல்லா இருக்குங்க, நெடக்கடலை போட்டாலும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நல்லதொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.